எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம ஓம் நமச்சிவாய என்பதன் சிறப்பு என்ன, நமச்சிவாய என்ற ஒரு பஞ்சாட்சர மந்திரத்திற்குள்ளேயே மறைந்திருக்கும் 5 மந்திரங்களின் சிறப்புகள் என்ன என்பது பற்றித்தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நமச்சிவாய என்றால் சிவனை வணங்குகிறேன் என்று பொருள். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வந்தால் சிவபெருமானின் அருளால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். நமச்சிவாய இந்த ஒரு வார்த்தையிலேயே நமச்சிவய, சிவய நம, சிவய சிவ, சிவ சிவ சி என்ற 5 மந்திரங்கள் உள்ளது. அதாவது இந்த மந்திரங்களை ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சம பஞ்சாட்சரம், அதிசூட்சம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் என்று 5 வகையாக பிரிக்கலாம். இதில் ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது நமச்சிவய, சூட்சம பஞ்சாட்சரம் என்பது சிவய நம, அதிசூட்சம பஞ்சாட்சரம் என்பது சிவய சிவ, காரண பஞ்சாட்சரம் என்பது சிவ சிவ, மகா காரண பஞ்சாட்சரம் என்பது சி என்ற நாமம். இந்த 5 மந்திரங்களில் எந்த மந்திரத்தில் சொன்னால் நல்லது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 5 வார்த்தைகளை மாறி மாறி வந்தாலும் இதில் உள்ள 5 எழுத்துக்களும் ஒன்றுதானே. முதலில் இந்த 5 எழுத்துக்களுக்கு உண்டான சிறப்பை பற்றி பார்க்கலாம். சிவய நம என்பதில் சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது ஆன்மா, ந என்பது திரோதமலம், மா என்பது ஆணவமலம். இந்த பொருளைத்தான் இந்த 5 எழுத்துக்களும் நமக்கு விளக்குகிறது. நமச்சிவய என்னும் ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம் ஓம்கார பிரணவத்தோடு சேர்த்து ஓம் நமச்சிவய என்று ஒலிப்பதே சைவ சித்தாந்த மரபாகும். இந்த ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம் சிவபெருமானின் திருமேனியையும் குறிக்கிறது. அதாவது நா என்பது அவரது திருவடியை குறிக்கிறது, மா என்பது திரு உந்தியை குறிக்கிறது, சி என்பது திருத்தோள்களை குறிக்கிறது, வா என்பது திருமுகத்தை குறிக்கிறது, யா என்பது திருமுடியை குறிக்கிறது. சிவபெருமானை மந்திர வடிவாக பார்க்கிறது ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்வதால் நமக்கு இந்த உலகங்களிலேயே இன்பங்களை தந்து, அதாவது இம்மை நலங்களை தந்து அருள்வது இந்த மந்திரமாகும். ஞான மார்க்கத்தின் முதல் படி ஸ்தூல பஞ்சாட்சரத்தை ஒலித்தல், திருநீறு மற்றும் ருத்ராட்சம் அணிதல் ஆகும். இதனால் தான் தேவார மூவர்களாகிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் இந்த மந்திரத்தை சொல்லுமாறு தங்களுடைய பதிகங்களில் அறிவுறுத்தி இருக்காங்க. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார் திருநாவுக்கரசர். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்றார் மாணிக்கவாசகர். இந்த நமச்சிவய என்ற மந்திரத்தை வாய்விட்டு நாம் சொல்லலாம். அடுத்ததாக சிவய நம என்பது சூட்சம பஞ்சாட்சர மந்திரம். இந்த சிவய நம என்ற சூட்சம பஞ்சாட்சர மந்திரமே சிவனிற்கும் அட்சரம் ஆகும். ஆடல்வல்லாம் எனும் நடராஜமூர்த்தியின் தாண்டவ வடிவமே இந்த சூட்சம பஞ்சாட்சர தத்துவம். சி என்பது ஆடல்வல்லானின் உடுக்கை ஏந்திய வலது கரத்தை குறிக்கிறது. வா என்பது ஆடல்வல்லானின் தூக்கிய திருவடியை சுட்டும் இடது கரம். யா என்பது ஆடல்வல்லானின் அஞ்சேல் என்றருளும் வலது கரம். நா என்பது ஆடல்வல்லானின் அனலேந்திய இடது கரம். மா என்பது ஆடல்வல்லான் முயலகன் மேல் ஊன்றிய திருவடி. உலகப்பற்றை அறவே நீக்கி ஆடல்வல்லானின் திருவடி பேற்றை விரும்பி வேண்டி நிற்கும் ஆன்மாக்களுக்காக இறைவனையே காட்டி நிற்கும் திருத்தாண்டவம் என்னும் ஞான கூத்து இது. இந்த பஞ்சாட்சர மந்திரம் இம்மை பயன்களை மட்டுமின்றி மறுமை பயன்களையும் சேர்த்து அளிக்க வல்லது. திருவாசகம் தந்த மாணிக்க வாசக பெருமான் இந்த மந்திரத்தை தவமிருந்து பெற்றதாக சொல்றாங்க. உலக இன்பங்கள் எனும் இம்மை பயன்களை மட்டும் தரது மட்டும் இல்லாம விரும்புகிற காலத்துல சிவபெருமானின் திருவடி பேற்றையும் அளிக்க வல்லது இந்த மந்திரம். இதுவே சைவ சித்தாந்தம் எனும் ஞான மார்க்கத்தின் 2வது படியாகும். இந்த சிவய நம என்ற மந்திரத்தை நம்முடைய உதடு கூட முணுமுணுக்காமல் சிந்தையிலேயே நிறுத்தி மனதிற்குள் ஜபம் செய்ய வேண்டும். சிவய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார் ஔவையார். அக்கரம் அதாகியே அமர்ந்ததே சிவாயமே என்றார் சிவவாக்கியர். திருவாய் பொலிய சிவய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியோர் அரணே என்றார் திருநாவுக்கரசர். சித்தம் ஒருங்கி சிவய நம என்று இருக்கினல்லால் அத்தனருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே என்றார் திருநாவுக்கரசர். 3வதாக அதிசூட்சம பஞ்சாட்சர மந்திரம். இது சிவய சிவ. இதில் யா என்பது உயிரை குறிக்கிறது. உயிராகிய யகரத்திற்கு 2 புறமும் சிவ சிவ என்று இருப்பதால்
சிவமாக சக்தியாக அதாவது சிவசக்தி காப்பாக அமர்ந்து இருப்பதால் இந்த அதிசூட்சம மந்திரத்தை இதயமாணிக்க மந்திரம் என்று சொல்றாங்க. இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதால என்ன பலன் என்றால், நம்முடைய சிந்தை முழுவதும் இறைவனிடம் அர்ப்பணித்து இறைவனோடு ஒன்றக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது உலகப்பேற்றினை அறவே நீக்கி இறைவனின் திருவடியிலேயே ஆழ்ந்திருக்கும் நிலை ஏற்படும். நம்முடைய மல மாயங்களை இந்த உலகிலேயே நீக்கி பேரின்ப பெருவாழ்க்கையை பெற்றுத்தரும். நான்காவதாக சிவசிவ என்ற காரண பஞ்சாட்சர மந்திரம். இந்த சிவசக்திக்குள்ளேயே யகரமாகிய உயிர் ஒடுங்கியுள்ளது. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே என்று இந்த மந்திரத்தின் மகிமையை திருமூலர் சிறப்பித்து சொல்கிறார். சிவசிவ மந்திரத்தை தினமும் ஜெபிப்பவர் சிவனும் தானும் பிரிவில்லாத நிலையான மேலான பேரின்பத்தை பெற்று விரைவில் உன்னத முக்தி நிலையை பெறுவாங்களாம். ஐந்தாவதாக சி என்ற மகா காரண பஞ்சாட்சர மந்திரம். இதை ஓரெழுத்து மந்திரம்னு சொல்வாங்க. இந்த மந்திரத்தை சொல்வதால் நாம் முன்னாடி சொன்ன 4 மந்திரங்களும் சொன்ன பலன் கிடைக்கும். அதாவது 5 எழுத்துக்களையும் சேர்த்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதால் கிடைக்கும் எல்லா பலன்களையும் தரும் இந்த ஓரெழுத்து. சி என்ற ஓரெழுத்தில் வா என்னும் அருள் சக்தியும், யா என்னும் உயிரும், நா என்னும் மறைப்பாற்றலும், மா என்னும் மலங்களும் ஒடுங்கியுள்ளன. இது ஓரெழுத்து மந்திரமானாலும் இதில் திருவைந்தெழுத்துக்களும் அடக்கமாக இருக்கிறது. இந்த மந்திரங்களை எல்லாம் ருத்ராட்ச மாலை கொண்டு ஜெபிக்கும் போதும், மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபமாலை என்று ஜெபிக்கும் போதும் 3 வகையான ஜெபமுறைகள் சொல்லியிருக்காங்க. மனதிற்குள்ளேயே மந்திரத்தை ஜெபிப்பது மானசம், தனக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் மெல்ல உச்சரிப்பது மந்தம், பிறரறிய உச்சரிப்பது வாசகம். அதாவது மனதிற்குள்ளேயே உச்சரிப்பது உத்தமம், மெல்ல உச்சரிப்பது மத்திமம், பிறரறிய உச்சரிப்பது அதமம். இந்த மந்திரங்களை எப்படி சொன்னால் என்ன பலன் என்று சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தெளிவாக சொல்கின்றன. உலக இன்பத்தை மட்டும் துய்க்க அதாவது அனுபவிக்க வேண்டுமென நினைக்கிறவங்க நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லலாம். உலக இன்பத்தோடு சேர்த்து இறையருளும் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறவங்க சிவய நம என்ற மந்திரத்தை சொல்லலாம். மும்மலங்களையும் மறுத்து இறைவனின் திருவருளிலேயே மூழ்கி திளைக்க விரும்புகிறவங்க சிவய சிவ என்ற 5 எழுத்தை ஓதலாம். மும்மலங்களையும் அறுத்த பின்பும் தொடரும் வாசனா மலத்தையும் போக்க வேண்டுமென நினைக்கிறவங்க சிவ சிவ மந்திரத்தை சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க ஆணவம், மாயை, கண்மம் முதலிய மும்மலங்களையும் ஒழித்தாலும், ஒரு பெருங்காயம் வைத்திருக்க பெட்டியில பெருங்காயம் முழுதும் காலியாகிவிட்டாலும் அதுல அந்த பெருங்காய வாசனை இருக்கதானே செய்யும். அதே போல ஒருத்தவங்க மும்மலங்களையும் ஒழித்தாலும் அந்த மலங்களோட வாசனை மட்டும் எஞ்சி நிற்கும் இல்லையா? அந்த வாசனா மலத்தையும் ஒழிக்க வல்லதுதான் இந்த சிவ சிவ என்ற மந்திரம். பெற்ற திருவடி பேரு எந்த காலமும் நிலைத்திருக்க சி என்ற மந்திரத்தை ஜெபித்து உய்வு பெறலாம். அம்மையப்பரே, உங்களை நான் வணங்குகிறேன். என்னை பற்றி நிற்கின்ற ஆணவத்தையும் மறைத்தலையும் நீக்கி உமது அருளால் ஆட்கொண்டு அருளல் வேண்டும் என்பதே பஞ்சாட்சரத்தின் பொருள். நா ஆகிய திரோதன சக்தி மா என்ற மலத்தை ஒழித்து அதுவே வா ஆகிய அருள் சக்தியாக மாறி சி ஆகிய சிவத்தை ஆன்மா அடையுமாறு செய்யும். பரமேஸ்வரனை தன் வடிவமாக கொண்ட பஞ்சாட்சரத்தை விட மேலான தாரக மந்திரம் வேறு எதுவுமே இல்லை. ஓம் நமசிவாய. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.